கடந்த வீடியோவில் நாம் நன்றாக புரிந்து கொண்டோம் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ் மனம் என்றால் என்ன. நீங்கள் அந்த வீடியோவை இன்னும் பார்க்கவில்லை என்றால் முதலில் அந்த வீடியோவை பார்க்கவும். ஏனெனில் நாம் ஆழ் மனதின் சக்திகளை புரிந்து கொள்வதற்கு முன் ஆழ் மனம் என்றால் என்ன அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வீடியோவின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. நீங்கள் இந்த ஐ பட்டனையும் கிளிக் பண்ணலாம். ஆழ் மனதின் சக்திகள். ஆழ் மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று ஏன் சொல்கிறோம்? ஆழ் மனதில் உள்ள சக்திகள் என்ன? என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உண்டான சக்தி இதனிடம் இருக்கிறதா? அது எனக்கு மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் செல்வந்தராக்க முடியுமா? நான் இந்த சக்தியை பெற வேண்டுமா அல்லது என்னிடம் ஏற்கனவே இந்த சக்தி இருக்கிறதா? இந்த சக்தியை நான் எவ்வாறு பயன்படுத்துவது? வாருங்கள் அதை கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு மனிதனும் ஏற்கனவே ஆழ் மனதின் சக்திகளை கொண்டிருக்கிறான். இதை நாம் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நடப்பது, பேசுவது, படிப்பது, கேட்பது போன்றவற்றை கற்றுக்கொள்வது போன்றது இது. ஆழ் மனம் எவ்வளவு பெரியது? எதனிடம் சக்தி இருக்கிறதோ அது சிறியதாக இருக்காது. இதேபோல் ஆழ் மனம் நம் நினைப்பதை விட மிகவும் பெரியது. அது எவ்வளவு பெரியது என்பதை புரிந்து கொள்ள நாம் ஒரு ஐஸ்பர்க் இன் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு ஐஸ்பர்கை பார்த்திருப்பீர்கள். ஐஸ்பர்க் என்றால் தண்ணீரில் மிதக்கும் பனிக்கட்டி. பெரும்பாலும் நாம் எல்லோரும் கடலுக்கு மேலே தெரியும் பனிக்கட்டியை தான் கவனிப்போம். இதை டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்று கூறுவார்கள். இருப்பினும் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் பனிக்கட்டியின் அதிகமான பகுதி தண்ணீருக்கு கீழே உள்ளது என்று? இந்த பகுதி மொத்தம் பனிக்கட்டியின் 90% இருக்கும் மற்றும் தண்ணீருக்கு மேலே உள்ள பகுதி வெறும் 10% தான் இருக்கும். இதேபோல் நம் மனதின் சக்தியை ஒரு பனிக்கட்டியுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நமது உணர்வு மனம் வெறும் 10% பகுதி மட்டுமே. மீதி 90% பகுதி நமது ஆழ் மனமாகும். இந்த பகுதி தான் மிக பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த பகுதி. ஆழ் மனம்தான் நமது வாழ்நாள் முழுவதிலும் நமது பெரும்பாலான செயல்களுக்கு பொறுப்பாகும். இது உடலின் அனைத்து செயல்முறைகளையும் கட்டுப்படுத்துகிறது மற்றும் பல கேள்விகளுக்கு விடையளிக்கிறது. இது உங்கள் குழந்தை பருவத்திலிருந்து பழக்கமான எண்ணங்கள், உணர்ச்சிகள், நடத்தை, செயல்கள் ஆகியவற்றை சேமித்து வைக்கும். ஆழ் மனம் எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கும் மற்றும் அது எப்பொழுதும் ஓய்வெடுக்காது. ஆழ் மனம் மிக பெரியதாகவும் மற்றும் மறைந்து இருப்பதால் நாம் அதன் சக்திகளை கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும். புறக்கணிக்கப்பட்டால் பனிக்கட்டி எப்படி டைட்டானிக் கப்பலை மூழ்கடித்ததோ அதேபோல் ஆழ் மனம் நம்மை மூழ்கடிக்கும். ஆழ் மனதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். ஆழ் மனம் லாஜிக் யூஸ் பண்ணாது. ஆம், உங்கள் ஆழ் மனம் லாஜிக் யூஸ் பண்ணாது மற்றும் உங்களுடன் விவாதம் செய்யாது. உங்கள் உணர்வு மனதிலிருந்து உங்கள் ஆழ் மனதில் ஒரு குறிப்பிட்ட தகவலை கொடுத்துவிட்டால் ஆழ் மனம் அதை உடனே ஏற்றுக்கொள்ளும். அது சுயமாக யோசிக்காது மற்றும் சிந்திக்காது. அது உங்கள் உணர்வு மனதிலிருந்து பெறும் கட்டளைகளை மட்டும் கீழ்ப்படியும். உங்கள் உணர்வு மனம் உத்தரவிடும், அதை உங்கள் ஆழ் மனம் கீழ்ப்படியும். ஆழ் மனம் எப்பொழுதும் தூங்காது மற்றும் ஓய்வெடுக்காது. ஆழ் மனம் உடல், செயல்கள், உணர்வுகள், நடத்தை முதலியவற்றை கட்டுப்படுத்துகிறது. ஆழ் மனதிற்கு ட்ரெய்னிங் மற்றும் பிராக்டிஸ் தேவை. நீங்கள் தினமும் உங்கள் ஆழ் மனதை ட்ரெய்னிங் பண்ண வேண்டும். பாசிட்டிவாக நினைக்க மற்றும் பாசிட்டிவ் செயல்களை செய்ய. தினமும் செய்தால் அது உங்கள் ஆழ் மனதில் பதிவாகிவிடும். ஒரு முறை பதிவாகிவிட்டால் அது தானாகவே நடக்கும். ஆழ் மனதின் சக்திகள். நாம் இப்பொழுது ஆழ் மனதின் சில சக்திகளை பார்ப்போம். உங்களை தானாகவே செய்ய அல்லது சொல்ல வைக்கும் சக்தி. கடந்த வீடியோவில் நாம் பார்த்தோம் எப்படி ஆழ் மனம் நம்மை தானாகவே சைக்கிளை பேலன்ஸ் பண்ண வைக்கிறது மற்றும் தானாகவே கடிகாரத்தை பார்க்க வைக்கிறது. இதற்கு அர்த்தம் என்னவென்றால் ஆழ் மனதிடம் நம்மளை தானாகவே ஏதாவது செயல் செய்ய வைக்கும் சக்தி உள்ளது. இதேபோல் ஆழ் மனம் நம்மை தானாகவே ஏதாவது சொல்ல வைக்கும். உதாரணமாக, ஒவ்வொரு முறையும் நீங்கள் போனை எடுக்கும் போது ஹலோ என்று சொல்வீர்கள். நீங்கள் யாரையும் சந்திக்கும் பொழுது ஹாய் சொல்வீர்கள் மற்றும் போகும் பொழுது பாய் சொல்வீர்கள். இதை நீங்கள் தானாகவே சொல்வீர்கள். நாம் செய்யும் செயல்களும் மற்றும் சொல்லும் வார்த்தைகளும் நாம் தான் நம் ஆழ் மனதில் பதிவு செய்தோம். அதனால் நீங்கள் எப்பொழுதும் நற்செயல்கள் செய்ய வேண்டும் மற்றும் நற்வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நீங்கள் உங்கள் மனதிலும் கூட யாருக்கும் கேடு நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால் உங்கள் ஆழ் மனதில் அது பதிவாகிவிடும். இதனால் நமக்கு பிரச்சனை வரலாம். இந்த உதாரணத்தை கவனிங்கள். நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருக்கீர்களா?
ஒருவர் கோபத்தில் இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகளை கூறிவிடுவார் மற்றும் கற்று பேசுவார். அவர்கள் கோபத்தில் சொல்லக்கூடாத வார்த்தைகளையும் சொல்லிவிடுவார். ஒரு நபர் கோபம் கொண்டால் அவர் தற்சமயத்திற்கு உணர்வு நிலையை இழந்து விடுவார். ஆங்கிலத்தில் சொன்னால் அவுட் ஆஃப் கான்ஷியஸ் ஆகிவிடுவார். ஆனால் அவரது ஆழ் மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட், இன்னும் ஆக்டிவாக இருக்கும். இந்த நேரத்தில் அவர் சொல்வதெல்லாம் அல்லது செய்வதெல்லாம் அவருடைய ஆழ் மனதிலிருந்து நேரடியாக வரும். அவர் மற்றோர் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகள் சொல்லிவிடுவார். அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர் எப்பொழுதும் சொல்லியிருக்கக்கூடாது. அவர் ஏன் இப்படி செய்கிறார் என்றால், அவர் நினைவில் இருக்கும்போது இந்த வார்த்தைகளை நினைத்திருக்கிறார். அதனால் இந்த வார்த்தைகள் அவரது ஆழ் மனதில் பதிவாகிவிட்டது. இப்பொழுது அவர் என்னவெல்லாம் செய்கிறாரோ அல்லது சொல்கிறாரோ அது அவரின் ஆழ் மனதிலிருந்து வருகிறது. இதன் மேல் அவரின் கண்ட்ரோல் இல்லை. பின்னர் அவர் கோபம் அடங்கிவிட்டால் அவர் உணர்வு நிலைக்கு திரும்புவார். அவர் இப்பொழுது உணர்வார் கோபத்தில் என்ன சொல்லிவிட்டோம் அல்லது என்ன செய்துவிட்டோம் என்று. அவர் இதை நினைத்து வருத்தப்படலாம், ஆனால் அதற்கு ரொம்ப நேரமாகிவிட்டது. ஒருத்தர் குடிபோதையில் இருக்கும்போது இதே நிலைமைதான் ஆகும். ஒருத்தர் அளவுக்கு அதிகமாக மது அருந்திவிட்டால் அவர் உணர்வு நிலையில் இருக்க மாட்டார். ஆனாலும் அவரது ஆழ் மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட், இன்னும் ஆக்டிவாக இருக்கும். அதனால்தான் குடித்த பிறகு மக்கள் பெரும்பாலும் உண்மை சொல்லிவிடுவார் அல்லது அவர் எப்போதும் சொல்ல நினைக்கிற வார்த்தைகளை சொல்லிவிடுவார். ஏனெனில் அவர் உணர்வு பூர்வமாக இருக்கும்போது அதை சொல்ல முடியாது. பெரும்பாலும் ஒருத்தர் குடிபோதையில் என்னவெல்லாம் உளறுகிறாரோ அது எல்லாம் அவரது ஆழ் மனதிலிருந்து வருகிறது. இவர்கள் குடிபோதை இறங்கிய பிறகு அவர் என்ன சொன்னார் என்று அவருக்கே ஞாபகம் இருக்காது. எனவே உங்கள் அனைவரிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன், எப்பொழுதும் பாசிட்டிவ் வார்த்தைகளையே உபயோகிங்கள் மற்றும் உங்கள் மனதை ஆரோக்கியமாக வையுங்கள். நீங்கள் உள்ளத்தில் யோசிக்கும் போதும் அனைவருக்கும் நல்லதே யோசியுங்கள். இதனால் நீங்கள் கோபத்தில் இருக்கும்போது அல்லது வேறு ஏதாவது நிலையில் இருக்கும்போது தானாகவே கண்டதை உளறிவிட மாட்டீர்கள். உங்களை குணப்படுத்தும் சக்தி. ஒருவர் உடம்பு சரியில்லாத போது டாக்டரிடம் போவார் மற்றும் டாக்டர் பரிந்துரை செய்யும் மருந்தை சாப்பிடுவார் அவரை குணப்படுத்திக்க. ஆனால் உண்மையில் அவரை குணப்படுத்துவது மருந்து அல்ல, மாறாக அது அவரது ஆழ்மனம். எப்படி? டாக்டர் மருந்தை கைப்பற்றிய பிறகு உறுதி அளிப்பார், இந்த மருந்து அவரை குணப்படுத்திவிடும் என்று. அந்த நபர் இதை கேட்டு தன் ஆழ் மனதில் இதை சொல்லிவிடுவார், சரி, இந்த மருந்தை நான் சாப்பிட்டால் முழுமையாக குணமாகி விடுவேன். ஆழ் மனம் இதை நம்பிவிடும் மற்றும் அவரை குணப்படுத்திவிடும். பல்வேறு ஆராய்ச்சிகள் மற்றும் சோதனைகள் நடத்தப்பட்டன. இதில் நோயாளிகளுக்கு ஒரு வழக்கமான மாத்திரையை அளித்து இந்த மாத்திரை அவரை குணப்படுத்திவிடும் என்று மீண்டும் மீண்டும் அவருக்கு உறுதி அளித்தால் மக்கள் மிக விரைவில் குணமாகிவிடுவார். கிட்டத்தட்ட உடனடியாக குணமாகிவிடுவார். மக்கள் தங்கள் குரலை பெற்றிருக்கிறார்கள், உடைந்த எலும்பை சரி செய்திருக்கிறார்கள் மற்றும் புற்றுநோயை கூட குணப்படுத்துகிறார்கள் ஆழ் மனதின் சக்திகளை உபயோகித்து. இப்பொழுதெல்லாம் நோயை குணப்படுத்த மக்கள் டாக்டரிடம் போவதில்லை. அதற்கு பதிலாக மக்கள் மத தலைவர்களிடமும் மற்றும் சங்கதிகளிலும் செல்கிறார்கள். இவர்கள் மக்களின் ஆழ் மனதில் தொடர்ந்து நம்பிக்கை வைப்பார்கள். இந்த புனித நீர் குடித்தால் அல்லது இந்த புனித உணவை சாப்பிட்டால் அவர்கள் குணமாகி விடுவார். அதனால் மாயமாக மக்கள் குணமாகி விடுகிறார்கள். புனித நீர் அல்லது புனித உணவு அவர்களை குணப்படுத்தியதா? இல்லை, இது அவர்களின் ஆழ்மனம். ஆழ்மனம் குணப்படுத்தும் சக்தி கொண்டது. நீங்கள் உடல் ரீதியாக நோயை உணரலாம், இருந்தாலும் எல்லா நோயும் மனதில் தோன்றும். உடலில் எதுவும் இல்லை, அதனுடன் தொடர்புடைய ஒரு மன மாதிரி இல்லாவிட்டால் குணப்படுத்துவதற்காக ஒரே செயல் மட்டுமே உள்ளது. அதுதான் விசுவாசம், நம்பிக்கை. ஒரே ஒரு சிகிச்சை முறை, அதாவது உங்கள் ஆழ்மனம். இதை உணர நீங்கள் மீண்டும் மீண்டும் கூறுங்கள், நான் நன்றாக உணர்கிறேன், நான் ஆரோக்கியமாக உணர்கிறேன், நான் எளிதில் நிலைத்திருக்கிறேன் மற்றும் இதில் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் உடலில் அற்புதமான மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்பிக்கையின் சக்தி. இது உங்களுக்கு புதியது அல்ல. நீங்கள் நம்பிக்கையின் சக்தியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்புங்கள், உங்களால் செய்ய முடியும், நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று. உங்களை பற்றியும் வாழ்க்கையை
மற்றும் இந்த உலகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை நம்புகிறீர்கள் என்றால் உங்கள் ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொள்ளும், அதற்கு கீழ்ப்படியும். பயம் நம்பிக்கையின் விளைவில் ஒன்றாகும். நீங்கள் ஏதாவது செய்ய பயந்தால் நீங்கள் அதை செய்ய முடியாது என்று நம்புகிறீர்கள். உங்களது ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மற்றும் உங்களை அதை செய்ய விடாது. மறுபக்கம், நீங்கள் அதை செய்ய முடியும் என்று நம்பினால், அதை செய்து முடிக்க நடவடிக்கைகளை முயற்சி செய்தால், பின்னர் ஆழ்மனம் அதை செய்ய உதவும். நம்பிக்கை என்னவென்று தீர்மானம் செய்யுங்கள். புரிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கை உங்கள் மனதின் ஒரு யோசனை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை உருவாக்குவீர்கள். ஹிப்னோட்டிசம் அதாவது மனவசியம் இன் சக்தி. ஹிப்னோட்டிசம் அதாவது மனவசியம் என்பது ஒரு டெக்னிக், நேரடியாக ஆழ்மனமிடம் பேசுவதற்கு. மனவசியம் செய்யும் நபர் அதாவது ஹிப்னோட்டிஸ்ட் உணர்வு மனதை திசை திருப்பி நேரடியாக ஆழ்மனமிடம் கனெக்ட் ஆவார். இந்த கட்டத்தில் ஹிப்னோட்டிஸ்ட் ஆழ்மனதில் பதிவாகியிருக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அல்லது புதிதாக ஏதாவது விஷயங்களை ஆழ்மனதில் செலுத்தலாம். மனவசியம் செய்யப்பட்டுள்ள நபர் உணர்வு நிலையில் இருக்க மாட்டார். இருப்பினும் அவரது ஆழ்மனம் ஆக்டிவாக இருக்கும். இந்த நிலையில் ஹிப்னோட்டிஸ்ட் அவர் மீது கட்டளை இடலாம். உதாரணமாக, ஒரு கப் குளிர்ந்த நீரை அவரது மூக்கில் கீழே வைத்து அவரிடம் சொன்னால், இதில் மிளகு நிரம்பியுள்ளது, வாசனை இடுங்கள். அவர் உடனே தும்புவார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் ஏன் தும்புகிறார்? தண்ணீரால் அல்லது கட்டளையால்? ஹிப்னோட்டிசமின் நோக்கம் ஆழ்மனதுடன் இணைவது. இதேபோல் நீங்கள் உங்கள் ஆழ்மனதிடம் பேச கற்றுக்கொண்டால், அதை பிராக்டிஸ் செய்தால், நீங்கள் உங்கள் மனதை ஹிப்னோடைஸ் பண்ணி பாசிட்டிவ் தாட்ஸை ஆழ்மனதில் செலுத்தலாம். மேலும் பல சக்திகள். நமது வாழ்க்கையின் 90% ஆழ்மனமாகும். எனவே இந்த அற்புத சக்தியை பயன்படுத்தாத ஆண்களும் பெண்களும் குறுகிய எல்லைக்குள் வாழ்கிறார்கள். பெரிய கலைஞர்கள், இசையாளர்கள், பேச்சாளர்கள், சைக்காலஜிஸ்ட், நடிகர்கள், எழுத்தாளர்கள் ஆகியவர்கள் தங்களின் ஆழ் மனதிடம் இணைந்து வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள். உங்கள் ஆழ் மனதிடம் பேச கற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் போல. நீங்கள் உணர்வுபூர்வமாக என்ன நினைக்கிறீர்களோ அது உங்கள் ஆழ் மனதிடம் செல்லும். ஆழ்மனம் அதை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளும் மற்றும் அதை செயல்படுத்தும். நீங்கள் நன்றாக நினைத்தால், நேர்மையாக சிந்தித்தால் மற்றும் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றினால் உங்கள் ஆழ்மனம் அதை பதிவு செய்யும். விரைவில் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். மேலும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் தன்னிடம் ஈர்ப்பீர்கள். இது ஒரே இரவில் நடக்காது, அதாவது ஓவர் நைட்ல நடக்காது. இதற்கு நீங்கள் உங்கள் ஆழ்மனதிடம் பேசுவதற்கு ட்ரெயினிங் மற்றும் பிராக்டிஸ் பண்ண வேண்டும். நீங்கள் இப்பொழுது என்னவாக இருக்கிறீர்களோ அதற்கு உங்களின் நினைப்பு தான் காரணம். உங்கள் எண்ணங்கள் விஷயங்கள் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அப்படித்தான் ஆவீர்கள். சரி, நான் நம்புகிறேன் நீங்கள் இப்பொழுது ஆழ்மனதின் சக்திகளை கற்றுக்கொண்டீர்கள். நான் இதை பற்றி த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் பை ஜோசப் மர்ஃபி என்கிற புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள இந்த புத்தகத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க் மூலம் வாங்கி படியுங்கள். இந்த வீடியோ இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி மொழிகளிலும் உள்ளது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவின் லிங்க் உள்ளது. புது வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலியுடன். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் எனக்கு மிகவும் முக்கியமானவை. நன்றி.